Dear students, Namaste. Welcome to Nifyo's Online Hindi. We will start the day with this quote, All is well, Yellam Nanmaike. ஸோ ஷபரி வானவிகாஸ் லெவல் 2ல் நம்ம 6th பார்ட் பார்க்க போகிறோம். 6th பார்ட் ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள், யூ அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி யூக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தும் பார்த்துருக்கோம், தூ பார்த்துருக்கோம். ஆனால் ஆப் அப்படின்றது ரெஸ்பெக்ட். ஒருத்தவங்களை நம்ம மரியாதையோடு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆப் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஈக்குவல் ஏஜில் இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம ஆப் அப்படின்னு சொல்லி தான் பேசணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், தூ, தும், ஆப் இந்த மூணுக்குமே என்ன மீனிங்னா தூனாலும் நீ, யூ அப்படின்றது தான். தும்னாலும் யூ, ஆப்னாலும் யூ தான். இப்போ பாருங்கள், தூ ஆ அப்படின்னா நீ வான்னு அர்த்தம். ஸோ இந்த தூ அப்படின்றது நீ, தூ ஆ நீ வா. தும் ஆவோ நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. ஆப் ஆயே நீங்கள் வாங்க. இது ரெண்டுமே ரெஸ்பெக்ட் தான். இது ரெஸ்பெக்ட், இது மோஸ்ட் ரெஸ்பெக்ட். தும் இஸ் ஆல்சோ ரெஸ்பெக்ட், ஆப் இஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். தூ பைட்னா என்ன? நீ உட்காரு. தும் பைட்டோ நீங்கள் உட்காருங்க. ஆப் பைட்டியே நீங்கள் உட்காருங்க. ஓகேவா? பைட்டோன்னா என்ன? சிட். ஆ அப்படின்னா என்ன? கம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த ஆப் பேஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தமிழில் பாருங்கள். நீங்கள் இங்கே வாருங்கள். நீங்கள்னா என்ன? ஆப். இங்கே அப்படின்னா என்ன? யஹா வாருங்கள், ஆயே. யூ ப்ளீஸ் கம் ஹியர். ஆப் யஹா ஆயே. ஆயேனா ஒரு ரெக்வெஸ்டோட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. வா கிடையாது, வாங்க. நீங்கள் நாற்காலியில் அமருங்கள். நீங்கள் ஆப். நாற்காலி சேருக்கு என்ன ஹிந்தியில்? குர்சி. குர்சி நாற்காலியில், குர்சியில் அதாவது சேரில், அதனால் குர்சி பர். குர்சி பர் பைட்டியே. பைட்டியேனா உட்காருங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். ஆப் பானி பீஜியே. ஆப் பானி பீஜியே. நெக்ஸ்ட்டு, நீங்கள் அங்கே செல்லுங்கள். ஆப் வஹான் ஜாயே. அங்கே அப்படின்னா வஹா. தேர்னா என்ன? வஹா. ஹியர்னா யஹா, தேர்னா வஹா. ஆப் வஹான் ஜாயே. நீங்கள் தினமும் கீதை படியுங்கள். ஆப் ரோஸ் கீதா படியே. ரோஸ்னா என்ன? டெய்லி. ரோஸ் அப்படின்னா டெய்லின்னு அர்த்தம். கீதா படியே. ஓகே, ஆப் ரோஸ் கீதா படியே. நீங்கள் இந்த சென்டென்சஸ் படிக்கும்போது ஜஸ்ட்டு தமிழ் டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி மாத்திரம் இல்லாமல் அந்தந்த வார்த்தைக்கு என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ ப்ளீஸ் கோ தேர்னு இருக்குது. தேர்னா என்ன? வஹா. ஓகே, இந்த ப்ளீஸுக்கு தான் இங்கே ஜாயி, அதாவது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறதால தான் இங்கே ப்ளீஸ் போட்டிருக்காங்க. இப்போது நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்க, ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் யூ ப்ளீஸ் கம் தேர், நீங்கள் அங்கே கொஞ்சம் வாங்க, அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். வா அங்கே, வா இங்கே போ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டோட கலந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றதால தான் இங்கே எல்லாமே ப்ளீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த ஜாயியே, படியே, பிஜியே அப்படின்ற அந்த டேர்மோட நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள். யூ ப்ளீஸ் சிங் எ சாங். ஆப் ஏக் கீத் காயே. கீத்னா என்ன? பாட்டு. கா அப்படின்னா சிங்கிங். ஆப் ஏக் கீத் காயே. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் வேலையை முடியுங்கள். நீங்கள் ஆப். வேலைன்னா என்ன? காம். ஸோ கம்ப்ளீட்டுக்கு என்னென்னா கத்தம். பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட். ஸோ இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த டேர்ம் பார்க்குறோம். கத்தம் அப்படின்னா வந்து முடியுன்னு அர்த்தம். கம்ப்ளீட் சொன்னால் கத்தம். கீஜியே அந்த கர் அப்படி இருக்குல்ல, சீக்கிரமாக செஞ்சு முடியுங்க. ஸோ டூ த ஒர்க்கு சூன். ஸோ அந்த டூயிங்க்கு வந்து என்னென்னா கர். இந்த கர் தான் நம்ம இங்கே கீஜியேவாக போட்டிருக்கோம். ஆப் காம் கத்தம் கீஜியே. நெக்ஸ்ட்டு, நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள். ஆப் மந்திர் ஜாயியே. ஆப் மந்திர் ஜாயியே. நீங்கள் பொறுத்திருங்கள். யூ ப்ளீஸ் வெயிட். ஆப் டஹர் ஜாயியே. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி இந்த டஹர் வந்து வேர்ப்ஸில் படிச்சிருக்கோம். டஹர்னா அப்படின்னா ஸ்டே, யூ ஸ்டே தேர் அப்படின்றது. வெயிட் அப்படின்றதுக்கும் நம்ம டஹர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஆப் டஹர் ஜாயியே.
नेक्स्ट நீங்கள் கவனமாக கேளுங்கள் आप ध्यान से सुनिए ध्यान என்ன கவனம் आप ध्यान से सुनिए सुनिए அப்படின்னா என்ன ஹியரிங் ஓகேங்களா கேட்குறது காதால் நம்ம கேட்குறது ஓகே आप ध्यान இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து இது ஓகே செமி கான்சனன்ட் நம்ம தா போடுவோம்ல இதோடைய ஹாஃப் தான் இப்போ தியான் அப்படி தான் படிக்கணும் நீங்கள் आप ध्यान से सुनिए நீங்கள் தினமும் வாருங்கள் आप டெய்லிக்கு என்ன பார்த்தோம் ரோஸ் आइए வாங்க आप रोज आइए யூ ப்ளீஸ் டூ ஒர்க் நீங்கள் வேலையை செய்யுங்கள் आप काम कीजिए வேலைனா என்ன காம் அந்த செய்யுங்கள் அப்படின்றது தான் டூ அந்த டூயிங்க்கு என்ன வேர்ப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கர் அப்படின்னா டூன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம இங்கே ரெக்வஸ்ட் ஃபார்மேட்டில் ரெஸ்பெக்டோட சொல்கிறச்ச கீஜியேன்னு சொல்கிறோம் आप काम कीजिए நெக்ஸ்ட்டு நீங்கள் பேசுங்கள் आप बात कीजिए आप बातனா என்ன பேசுறது கீஜியேன்னா பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் आप बात कीजिए நீங்கள் இப்பொழுது ஓடுங்கள் आप अब दौड़िए ஸோ ரன்னிங்க்கு என்ன தௌட்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம வேர்ப்ஸில் ஸோ आप अब दौड़िए யூ ப்ளீஸ் லிசன் டு கீதா நீங்கள் கீதை கேளுங்கள் நீங்கள்னா என்ன आप கீதை அப்படின்றது தான் கீதான்னு சொல்கிறோம் கேளுங்கள் சுனியே இது நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இது இங்கே என்னென்னா நம்ம டெய்லி கீதை படிங்கன்னு பார்த்தோம் இங்கே டெய்லி கீதை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள்னா ஆப் இந்த வெற்றிலை அப்படின்னா என்னம்மா பீட்டில் லீஃப் வெத்தலை இருக்குல்ல வெத்தலையை தான் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து வெத்தலையை பீட்டில் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டில் லீஃப் ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா பான் நோட் பண்ணிக்கோங்க பான் ஆப் பான் லீஜியே எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் லீஜியே டேக் எடுத்துக்கோ ஸோ ஆப் பான் லீஜியே நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓர் கவிதை எழுதுங்கள் யூ ப்ளீஸ் ரைட் அ போயம் आप एक कविता लिखिए कविता அப்படின்னா போயம் கவிதானா என்ன போயம் आप एक कविता लिखिए நெக்ஸ்ட்டு நீங்கள் தேநீர் பருகுங்கள் தேநீர்னா என்னம்மா டீ ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் சாய் நீங்கள் ட்ரெயின்லலாம் விற்கிற பார்த்துருப்பீங்க சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேநீர் அப்படின்னா சாய் आप चाय पीजिए நெக்ஸ்ட்டு தாங்கள் கடிதம் எழுதுங்கள் யூ ப்ளீஸ் ரைட் அ லெட்டர் आप खत लिखिए खतना என்ன லெட்டர் யூ ப்ளீஸ் பிகம் அ டீச்சர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அத்தியாபக் ஓகே யூ ப்ளீஸ் பிகம் ஸோ அந்த பிகம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா ஆசிரியர் ஆகுங்கள் அந்த ஆகுங்கள் டு பிகம் அப்படின்றது தான் பனியே ஓகே ஸோ ஆக்சுவலாக இதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னா பன் ஓகே அத்தியாபக் பனோ அந்த மாதிரி சொல்லுவோம் அத்தியாபக் பன்தா ஹே அப்படி சொல்லுவோம் இப்போ இங்கே ரெஸ்பெக்டோட ஒரு ரெக்வஸ்டோடையும் ரெஸ்பெக்டோடையும் சொல்கிறதால பனியே அத்தியாபக் பனியே நீங்கள் ஆசிரியர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் தினமும் செய்தித்தாள் வாசியுங்கள் நீங்கள்னா ஆப் டெய்லினா ரோஸ் செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் அப்படின்னா அக்பார் நியூஸ் பேப்பர் மீன்ஸ் அக்பார் படியுங்க ஓகேவா ஆப் ரோஸ் அக்பார் படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆப் ஹிந்தி சீக்கியே அப்படின்னா என்ன லேர்னிங் கற்றுக்கோ அப்படின்றது தான் சீக்னா ஸோ அதுதான் சீக்கியே ஆப் ஹிந்தி சீக்கியே நெக்ஸ்ட்டு நீங்கள் தேச சேவை செய்யுங்கள் யூ ப்ளீஸ் சர்வ் த நேஷன் ஆப் தேஷ் கி சேவா கீஜியே ஸோ அந்த சேவை செய்கிறோம்ல அந்த சர்விங் அதுதான் வந்து சேவா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க சேவை அப்படின்றது தான் ஹிந்தியில் சேவா அப்படின்னு சொல்கிறாங்க ஆப் தேஷ்கி அப்படின்னா ஃபார் த நேஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க யூ ப்ளீஸ் சர்வ் த நேஷன் அந்த த நேஷன் அப்படின்றது நாட்டுக்கு ஸோ ஆப் தேஷ்கி சேவா கீஜியே நீங்கள் நாட்டை நேசியுங்கள் யூ ப்ளீஸ் லவ் த நேஷன் आप देश से प्यार कीजिए आप देश से प्यार कीजिए so प्यार means love and affection आप देश से प्यार कीजिए ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 6 பார்த்துருக்கோம் ஷபரி வானவிகாஸ் லெவல் 2ல் இருக்க பார்ட் 6 ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஜஸ்ட் இந்த ஒன் டைம் நான் லிசன் பண்ணதை கேட்டதோடு நிறுத்தாமல் ரிப்பீட்டடாக 2 times கேளுங்க
அப்போ தான் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மனசில் பதியும். நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம்க்காக மட்டும் இந்த வாணி விகாஸை படிக்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்காக மட்டும் படிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதே கிடையாது. நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான நோக்கமே என்னவாக இருக்கணும்னா, நமக்கு இதில் சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஹிந்தியும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். ஒரு லெவல்லையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு வீட்டில் பேசி பார்க்கணும். வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, அங்கே யாராவது ஹிந்தியில் பேசுகிறாங்க, இல்லை ஹிந்தியில் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா படிக்கவும் முடியும், பேசவும் முடியும். யாராவது எழுத சொல்கிறாங்கன்னா எழுதவும் முடியும். அதனால் வீடியோ லிசன் பண்ணதோடு நிறுத்தாமல் 2 முறை ரிப்பீட்டடாக லிசன் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ் எல்லாமே 2 டைம்ஸ் எழுதி வைங்க. ஒரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் அப்படின்றத பார்த்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் பேப்பர்னால் என்ன, அந்த லேர்ன் அப்படின்னா என்ன, சர்வ் அப்படின்னா என்ன, அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ்க்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு செப்பரேட்டாக எழுதி வைங்க. இப்போது காம் அப்படின்னா என்ன, ரோஸ் அப்படின்னா என்ன, பாத் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்து மெமரைஸ் ஆகும். ஸோ எழுதி பழகுங்க, சரிங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நிஃபியாஸ் ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.